அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ டே ஆஃப் வாட் அபவுட். இன்று கருப்பு ஃபைனலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ கஷ்டங்கள் பல போராட்டங்களை தாண்டி படம் வந்திருக்கு. ரிலீஸ் பண்ண வேண்டிய நாளில் ரிலீஸ் பண்ண விடாம காசை ஃபுல்லாக கட்டினா தான் படத்தை விடுவோன்னு ரிலீஸ் ஆகிற கடைசி நேரத்தில் ஸ்டே ஆர்டர் வாங்கி ரிலீஸுக்கு அடுத்த நாள் தள்ளப்பட்டு இப்போ எப்படியோ ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் மத்தியில் சக்க போடுது. இன்னொரு பக்கம் ஆர்ஜே பாலாஜி வேற இப்போ ரொம்ப மேனிஃபெஸ்டிங்காக இருக்காரு போல. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை ஸ்பாய்லர் இல்லாமல் ரிவ்யூ பண்ணவே முடியாது. ஏன்னா எதை எப்போ சொன்னாலும் அது ஸ்பாய்லரில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இது நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ தான். அதே மீறி தெரியாதனமா 1-2 ஸ்பாய்லர் வந்துச்சுன்னா மன்னிச்சு. லிட்டரலி கத்தி தொண்டையே போயிடுச்சுங்க. ஓவராலா பார்க்கும்போது ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. நீங்க படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது என்னடா இப்படி மிரட்டி விட்டுருக்கீங்கிற அளவுக்கு உங்களை யோசிக்க வைக்கும். 2 மணி நேரம் டைம் போறதே தெரியாத அளவுக்கு நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. அது ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். அதை தொடர்ந்து பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்னு வரும்போது ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பிரிமிசஸை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். பிகாஸ் இந்த படத்தை நீங்க ஒரு பிளாட்டா கேட்டீங்கன்னாவே செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கேரளால இருந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் முக்கியமான விஷயத்துக்காக சென்னைக்கு வராங்க. வந்த இடத்துல 2 திருட்டு பசங்க அவங்களுடைய நகையை திருடிடுவாங்க. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அது கோர்ட் கேஸா மாறி பேபி கண்ணன்ங்கிற லாயர் தான் அந்த கேஸ் எடுத்து நடத்துறான். பயங்கரமான செல்வாக்கோட ஜட்ஜ் உட்பட மொத்த கோர்ட்டும் அவன் சொல்றது தான் கேட்குங்கிற அளவுக்கு ஃபுல் கோர்ட்டும் அவனோட கண்ட்ரோல்ல இருக்கு. தேவையில்லாத காரணங்களை காட்டி கேஸை முடிக்காம அடுத்தடுத்த மாசம்னு சொல்லி இழுத்து அடிக்கிறாங்க. சோ இனி யாரை நம்பியுமே பிரோஜனம் இல்ல. கடைசி நம்பிக்கையா கோர்ட் வளாகத்துல இருக்கிற வேட்டை கருப்பு சாமியை இந்திரன் மனசார கும்பிட்டு மிளகா அரைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு நீதி வாங்கி தர வேட்டை கருப்பனே இறங்கி வந்தா என்னெல்லாம் நடக்கும்ங்கிறது தான் படத்தோட அந்த பிளாட்டு. இதை தான் ட்ரெய்லர்லயே சொல்லியிருப்பாங்க. நான் வேற எதுவும் புதுசான ஆட் பண்ணல. படத்துல ஒரு பவுண்டரியை செட் பண்ணி அதுக்குள்ள கதை நடக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். வேட்டை கருப்பன் இந்த எல்லைக்கு மட்டும் தான் கடவுள், வேற எல்லைக்கு போனா இன்னொரு கருப்பன் இருப்பான்னு சொல்லி கருப்பனோட அந்த பவர்ஸுக்கு ஒரு பேரியரை செட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இடம் மாறிச்சுன்னா அதனால என்னெல்லாம் நடக்கும், கடைசியில எங்க கூட்டுன்னு வந்து விட்டுருக்க பாத்தியான்னு எல்லாரும் வில்லனை பார்த்து கேட்கிற அளவுக்கு அந்த கான்ஃபிளிக்ட அழகா செட் பண்ணியிருப்பாங்க. ஓவராலா பார்க்கும்போது மூக்குத்தி அம்மனோட கான்செப்டை திரும்பவும் கொண்டு வந்தது. ஆனா இந்த முறை அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாடர்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. தமிழ் சினிமால இப்ப வரைக்கும் அதிகபட்சமா ஃபீமேல் காடஸ் பேஸ் பண்ணி தான் படங்கள் வந்திருக்கு. இது அந்த காலத்துல இருந்து இப்ப மூக்குத்தி அம்மன் வரைக்குமே அம்மன் படங்களை தான் அதிகமா பார்த்திருப்போம். ஆனா இந்த முறை அதை கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்காங்க. ஒரு ஆண் கடவுளை பேஸ் பண்ணி மெயில் சென்ட்ரிக் கடவுள் படமா கொண்டு வந்தது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. கருப்பன் சாதாரணமான தெய்வம் கிடையாது, கோவக்கார கடவுள். அப்படி இருக்கும்போது அந்த கடவுள் பிரச்சனையை சால்வ் பண்ண இறங்கி வராருன்னா அது எப்படி இருக்கும்? மூக்குத்தி அம்மன் படத்தை ஒரு மாதிரி சாஃப்டா ஃபுல் ஃபன் அண்ட் எமோஷனலா கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இங்க கொஞ்சம் ஆக்ஷனை கலந்தடிச்சு ஒரு பக்கம் மார்ஸ் கமர்ஷியல் படமா கொண்டு வந்தது. ஈவன் டெக்னிக்கல் வைஸ் பாத்தீங்கன்னா அதை சூப்பராகவே கொண்டு வந்திருப்பாங்க. அதுலயும் முக்கியமா சினிமாட்டோகிராஃபியை சொல்லியே ஆகணும். மெர்சல் அண்ட் பிகில் படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ண ஜி.கே. விஷ்ணு அவர் தான் இந்த படத்துக்கும் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. படத்தோட ஒரு மிகப்பெரிய பக்கபலம்னே சொல்லலாம். ஒவ்வொரு சீனுமே செம கலர்ஃபுல்லா பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. கருப்பம் வர இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல செம கான்ட்ராஸ்டா இருக்கும். அந்த ரெட் கலர் டோன்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஞாபகம் வரலாம். இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா தெரியலங்க, சத்தியமா தெரியல. எப்படி ஆள போறான் வெறித்தனம் சாங்கலாம் ஜி.கே. விஷ்ணு கலர்ஃபுல்லா பிரசன்ட் பண்ணாரோ அதே போல இங்க காட் மோட் சாங்க செம கிராண்டடா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதுலயே சாய் அபியங்கர் சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சீரியஸாவே நல்லா பண்ணிருக்காரு. டியூட் மாதிரி இங்க அரைச்சமாவே திருப்பி அரைக்காம வித்தியாசமான பேக்ரவுண்ட் ஸ்கோர், மாசான சீன்ஸ் எல்லாம் சூப்பராவே எலிவேட் பண்ணிச்சு. எமோஷனல்ல லைட்டா கோட்டை விட்டு இருந்தாலும் ஓவராலா மியூசிக்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு. சாங்ஸ் ரிலீஸ் ஆன டைம்ல ஸ்லோ பாய்சன் மாதிரி கேட்க ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இங்க அதை விஷுவலோட பார்க்கும்போது அந்த குறைகள் எதுவுமே தெரியல. கருப்பு பிளாக் பஸ்டர் ஆகுதுன்னா கண்டிப்பா மியூசிக் அதுல ஒரு பங்கா இருக்கும். அந்த வகையில சாய் அபியங்கர் இந்த முறை வேலையை கரெக்டா பண்ணிருக்காரு. படத்துல அடுத்த சீன் என்னவா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒவ்வொரு சீனையுமே சூப்பரா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஓப்பனிங் ஷாட் சூர்யாவோட அந்த டைட்டில் கார்டே தாறுமாறா பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து இன்ட்ரோ கருப்பனோட என்ட்ரி, இன்டர்வல் போர்ஷன்ல சரவணன் கருப்பனா மாறுற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை எடிட்டிங் வைஸ் சூப்பரா ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலிஸ்டிக் அப்ரோச்சை அதுல பார்க்க முடியும். ஒரு சின்ன துணி சங்கிலியா மாறி அதை வச்சு எல்லாரையுமே கட்டி இழுத்தது. அதை ஒரு செகண்ட் பார்க்கும்போது இப்ப வந்தது கருப்பனா இல்ல காட் ஆஃப் கிரேட்டோஸா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் காந்தாரா மாதிரியான கிளைமேக்ஸ்னு சொல்லி இருந்தாலும் பட் இங்க அதை விட ஒரு படி மேல. அதுக்குன்னு நான் எங்கேயும் காந்தாராவை குறை சொல்லல. அந்த கதைக்களத்துக்கு அந்த கிளைமேக்ஸ் சூட்டபிள் தான். பட் இங்க ரியல் கருப்பசாமி லுக்ல நம்ம சூர்யா வராரு. ட்ரெய்லர்ல பார்த்த மாதிரி முறுக்கு மீசியோட நாக்கு கடிச்சுக்கிட்டு ஒரு ருத்ர தாண்டவுமே ஆடிட்டாப்ல. லிட்டரலி சாமியே சூர்யாக்குள்ள இறங்கின மாதிரி தாங்க. சில தியேட்டர்ல அந்த கிளைமேக்ஸை பார்த்து சில பேருக்கு சாமி வந்ததா கேள்விப்பட்டேன். கிளைமேக்ஸ் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாவே புல் ஆஃப் பண்ணிருக்காங்க. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா காந்தாரா அளவுக்கு இருக்கும்னு சொன்ன அந்த வார்த்தையை காப்பாத்திட்டாங்க. படம் தொடங்கி ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு ஒரு மலையாள படம் பார்க்குற மாதிரியான ஃபீல் தான் கொடுத்துச்சு. பிகாஸ் கதைக்கு முக்கியமான 2 கேரக்டரும் கேரளால இருந்து வர மாதிரி தான் கதை அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்கள சுத்தி என்னெல்லாம் நடக்குதுன்னு காட்டும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மலையாள ஃபீலை தான் கொடுக்கும். அதுக்கு அடுத்ததா சூர்யா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட கண்ட்ரோல்ல எடுத்திருப்பாரு. செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி ஃபன்னா ஃபுல்
கமர்ஷியலா கொண்டு போயிருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்வல் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட்டா வேற பாதையில போகும். இதுல வேற பார்ட் 2க்கு லீடெல்லாம் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. கருப்பு வெர்சஸ் வெள்ளை. இந்த படம் எப்படி லாயர் கோர்ட் சட்டத்தை பேஸ் பண்ணி இருக்கோ அதே மாதிரி பார்ட் 2 அரசியல் ரீதியா இருக்கும். ஆனா கடைசியில கடவுளையே அரசியலுக்குள்ள இறக்கிட்டாங்க. இந்த படம் எப்படி ஓடுங்கிறத வச்சுதான் டிசைட் பண்ணுவாங்க பார்ட் 2 எடுக்கிறதா வேணாமான்ட்டு. ஒரே கான்செப்ட் தான், என்ன கதைக்களம் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கோர்ட்டுக்கு போனா தண்டனை கிடைக்கும்னு சொல்றவங்களுக்கு கோர்ட்டுக்கு போறதே ஒரு தண்டனைன்னு சொல்றதா இருக்கட்டும். நேர்மைங்கிறது ஒரு அடிக்ஷன், அது பழகிடுச்சுன்னா ரொம்பவுமே பிடிச்சிரும்னு சொல்றது. கடவுளே இறங்கி வந்து சட்டத்தை கையில எடுத்தாலும் அந்த காப்பாற்ற முடியாதுங்கிற அளவுக்கு சட்டம் ரொம்பவுமே கரப்ட் ஆகியிருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனல் கனெக்ட் உள்ள டைலாக்ஸ்லாம் நிறையவே இருக்கு. அதெல்லாம் ஆடியன்ஸ் மத்தியில அழகா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஓவராலா மேக்கிங் வைஸ் ஒரு டாப் நாச்சான படங்க. இவ்வளவு விஷயங்கள் கரெக்டா ஒர்க் ஆகி இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நம்ம ஆர்ஜே பாலாஜி தான். டைரக்ஷன்ல பிச்சு உதறிட்டாரு. ஆடியன்ஸோட பல்ஸை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எந்த சீனை எங்க வச்சா அதுக்கு இம்பாக்ட் இருக்குங்கிற அளவுக்கு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எப்படி பிகே படத்துல இருந்து மூக்குத்தி அம்மன் வந்துச்சோ அதே போல ஓ மை காட்ல இருந்து தான் இப்போ இந்த கருப்பு வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஆக்டிங் வைஸ் விண்டேஜ் ஆர்ஜே பாலாஜியை நம்மளால பார்க்க முடியும். வெல் ஹியூமருக்குலாம் பஞ்சமே இல்ல. எப்பவும் போல காமெடியை அவர் அழகாவே கையாண்டிருக்காரு. வில்லன் தான் அவருக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகலங்கிற மாதிரி தோணும். பிகாஸ் கருப்பு முன்னாடி பேபி கண்ணன்லாம் அவ்வளவு பெரிய வில்லனே கிடையாது. பட் அது அவ்வளவு பெரிய குறையா தெரியாத அளவுக்கு ஆர்ஜே பாலாஜி தன் கேரக்டரை வித்தியாசமா பிரசன்ட் பண்ணிருக்காரு. ஒருத்தனோட ஈகோ அது அவனை எங்க வரைக்கும் கொண்டு போகுது. கடவுளே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு அவனோட ஈகோ பெருசு. ஆனா அதுவே ஆப்போசிட்ல இருக்கிறது வேட்டை கருப்பு என்னும் நம்ம சூர்யா. ஒரு தரமான கம்பேக். ஈவன் ரெட்ரோவே ஒரு கம்பேக் தான். ஸ்டோரி வைஸ் அண்ட் ஆக்டிங்லாம் நல்லா இருந்திருக்கும். பட் கமர்ஷியலா அண்ட் சூர்யாக்கான அந்த மாஸ் இருந்திருக்காது. ஆனா இங்க இது வரைக்கும் விட்ட எல்லா குறைகளையுமே ஆர்ஜே பாலாஜி தீர்த்து வச்சிட்டாரு. சிங்கம் 2க்கு அப்புறம் கமர்ஷியலா எந்த ஒரு ஹிட்டையுமே நம்ம சூர்யா இது வரைக்கும் தரல. அந்த 12 வருஷ கர்ஸை ஆர்ஜே பாலாஜி இங்க சுக்குநூறா உடைச்சி சூர்யாவை திரும்பவும் அவருடைய சிம்மாசனத்துக்கு ஏத்திருக்காரு. பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. சூர்யாவோட ஆக்டிங் எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் போடுற அந்த எஃபோர்ட் அது எதுவுமே இங்க வீண் போகல. கருப்புங்கிற கேரக்டர் அவரை தாண்டி வேற யாரும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு சூர்யாக்கு அது சூட்டபிளா அமைஞ்சிருக்கு. அவர் வர எல்லா சீன்ஸுமே பாத்தீங்கன்னா செம ராவா தான் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. கடவுள், லாயர், போலீஸ், அரசியல்வாதின்னு சொல்லி ஏகப்பட்ட கெட்டப்ல கலக்கி விட்டுருக்காரு. அதுலயும் முக்கியமா போலீஸ் கேரக்டர்லாம் அன்எக்ஸ்பெக்டடுங்க. அன்எக்ஸ்பெக்டட். லிட்டரலி நம்ம ஆர்ஜே பாலாஜி ஒரு ஃபேன் பை சம்பவங்கிற மாதிரி தான் இந்த படத்தை பண்ணிருக்காரு. ஆக்ஷன்ல பட்டையை கிளப்பிட்டாங்க. ஈவன் ஆர்ஜே பாலாஜிக்குமே இந்த ஆக்ஷனுங்கிறது கொஞ்சம் புதுசு தான். மற்ற படங்கள்ல இல்லாத ஒரு விஷயம். புதுசா ட்ரை பண்ணது இங்க சூப்பரா ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. போதாததுக்கு சூர்யா ஜெய்பீம் நடிச்சாலும் தான் நடிச்சாரு. அப்பத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு கோட் சீன்ல அவர் இன்வால்வ் ஆகுறாருன்னா கண்டிப்பா ஜெய்பீம் ஞாபகம் வரும். ஈவன் அதை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு சில வேலையை பார்த்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லவே மாட்டேன். நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆயுத எழுத்து, நேருக்கு நேர்னு சொல்லி ஒரு பக்கம் சூர்யா ரெஃபரன்ஸ் எல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் அண்ட் ஏகே ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. இசை ஞானிய வேற போற போக்குல கலாச்சி விட்டுருக்காங்க. பட் ஆயுத எழுத்துக்கான அந்த ரீக்ரியேஷன் வாஸ் அல்டிமேட்டுங்க. இதுக்கு மேல சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும். சோ இங்கேயே நிறுத்திக்கிறேன். சூர்யா அண்ட் ஆர்ஜே பாலாஜி இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலம். இவங்களை தாண்டி இந்த படத்துல நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை சூப்பராகவே பிளே பண்ணியிருப்பாங்க. அதுலயும் அப்பாவா வந்த இந்திரன்ஸ் கேரக்டர், அவர் படுற கஷ்டம், அவர் பொண்ணோட வேதனை, அது கண்டிப்பா ஆடியன்ஸை எமோஷனலி கனெக்ட் பண்ணியிருக்கோம். த்ரிஷா கேரக்டர் வந்து ரொம்ப பயங்கரமான கேரக்டர். இம்பார்ட்டன்ஸ்ங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. எப்படி மூக்குத்தி அம்மன்ல அம்மன் கூட ஆர்ஜே பாலாஜி இருக்காரோ அதே மாதிரி இங்க கருப்பன் கூட த்ரிஷா இருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் மத்தியில சின்னதா ஒரு ஜெண்டர் ஸ்வாப். சிம்பிளா கருப்பனுக்கு பில்டப் கொடுக்கிறது, அவ்வளவுதான். அதை த்ரிஷா ஃபன்னா ஒரு மாதிரி ஜாலியா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. படத்துல பிளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. அடிஷனல் ஷீட் வாங்கி எழுதுற அளவுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். பட் அதுவே நெகட்டிவ் சைடுன்னு வந்தா மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், படத்துல ஒரு துளி லாஜிக் இருக்காது. ஆர்ஜே பாலாஜியோட மத்த படங்கள்ல இருக்கிற லாஜிக் கூட, அதுலயும் முக்கியமா மூக்குத்தி அம்மன், ரெண்டு படங்களுமே ஒரே கான்செப்ட்ங்கிற வகையில மூக்குத்தி அம்மன்ல இருந்த அளவுக்கான லாஜிக் கூட இதுல இல்லங்கிறது ஒரு பிரச்சனை தான். வெல், படம் பார்க்கும்போது நீங்க இந்த லாஜிக்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு வகையில உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். பிகாஸ் கதையில ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு. என்னதான் படத்தோட ஸ்கிரீன் பிளே உங்களை லாஜிக்லாம் மறக்கடிச்சு கூட்டிட்டு போய் இருந்தாலும் வெல் என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க யோசிப்பீங்க. சில விஷயங்கள்லாம் டேக் இட் ஃபார் கிராண்டட்ங்கிற மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அது எதுக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். லியோ ரெஃபரன்ஸ் பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தாலும் அது ஒரு தேவையில்லாத ஆணி தான். நீங்க படம் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அண்ட் ஆல்சோ செகண்ட் ஹாஃப் இவங்க இனிமே கொஞ்சம் மெழுகேத்தி இருக்கலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கடவுள் இறங்கி வந்து அது ஒரு மனுஷனுக்கும் சண்டைங்கிற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கும். கடவுள் எந்த ஒரு பவர்ஸையும் யூஸ் பண்ணாம சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு மனுஷனா வில்லன் கூட மோதுறாரு. அது பார்க்கிறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். பட் அதுவே செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கடவுள் வர்சஸ் ஹியூமன். கடவுள் இங்க தன்னோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தொடர்ந்து தப்புகளை மட்டுமே செய்யற ஒரு சாதாரண மனுஷனை தோக்கடிக்கிறாரு. இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் அன்ஈவனா ஃபீல் ஆகும். பத்தாததுக்கு இந்த டப்பிங் இஷ்யூ வேற. அதுலயும் முக்கியமா நம்ம த்ரிஷாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஷாட்லயே லிப்சிங் ஆகலங்கிறது
அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஆடியோக்கும் வீடியோக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். அது ஓப்பனிங் ஷாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, படம் ஃபுல்லாவே அப்படிதான். படத்துல இந்த பிளஸ் பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கிறனால குறைகள் உங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரியாது. ஆர்ஜே பாலாஜியோட படங்கள்னாவே அது கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணும். அதே போலதான் இங்கேயும் சூர்யா ஃபேன்ஸுக்குலாம் இந்த படம் ஒரு தடல்புடலான விருந்தாதான் இருக்கும். போதாததுக்கு தளபதி ரெஃபரன்ஸ் வேற இருக்கு. சோ விஜய் ஆடியன்ஸுமே ஒரு பக்கம் கவர் பண்றாங்க. சில பேருக்கு இது ஒர்க் ஆகாம போகலாம், சில குறைகள் இருந்தாலும் மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸுக்கு இது ஒர்க் ஆகும். அதனாலேயே ஆர்ஜே பாலாஜி அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. படத்துல இந்த தியேட்டர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சும்மா அள்ளி குமிச்சிருப்பாங்க. ரொம்ப நாளா நம்ம சூர்யாவை இப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். செம மாசா நீங்க சும்மா போய் உட்காந்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு மேல டைம் போறதே தெரியாதுங்கிற அளவுக்கு செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. செம ஃபன்னான ஒரு படம். படம் கண்டிப்பா 300 கோடி அடிக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் சூர்யாவோட படங்கள் எதுவும் 300 தாண்டது இல்ல, ரெட்ரோவே 200ங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சோ பாப்போம் கருப்பு சூர்யாக்கு எப்படிப்பட்ட ஒரு படமா அமைய போகுதுன்னு. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அப்படி இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்து உங்களை அந்த பிராண்ட் நியூ டேல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். டாடா பாய், see you.